திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய கலெக்டராக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். எல்லா திங்கக்கிழமையும் குறை தீர்ப்பு கூட்டம் இங்கே நடக்கும். மக்கள் வந்திருக்கீங்க, அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 300 குறைகள் வந்திருக்கு. எல்லாத்தையுமே அதிகாரிகள் பொறுப்போடு கண்ணியத்தோடு இன்னைக்கு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருவாங்க. ஊழல், லஞ்சம், அப்புறம் வேலை செய்யாமல் இருக்கிற இந்த மாதிரி எந்த பேச்சுக்கும் இங்கே இடம்ல எல்லாம் சின்சியரான அதிகாரிகளாக நம்ம மாவட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாமே சரி பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க பொதுமக்களே. எல்லாத்துக்கும் நாங்கள் தம்பி சேகரு, என்ன சாப்பாடு மதியம்? அது என்ன சாம்பார் அச்சோ, இன்னைக்கு சாம்பாரா? வேற சமைக்கவும் வர்றா. அது ஏன் பொண்டாட்டி கூட சண்டையா? தொட்டுக்கு என்ன? தொட்டுக்கு கடையில் தான் வாங்கணும். செய்யல. அச்சோ பாவம். இல்ல டயர்டா இருக்கியா? சரி தூங்கு. ஏம்மா புசுப்பா, சொல்லுங்க சார். என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்க போலியே இன்னைக்கு? ஆமா சார், காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் சார். ஒரே டயர்டா. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? சார் அதிகாலை 9 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் சார். 9 மணிக்கு எந்திரிச்சுட்டீங்களா? அப்படி என்ன வேலை செஞ்சீங்க 9 மணிக்கு எந்திரிச்சு? சார் வெளியவே பால் பாக்கெட் வச்சுட்டு போயிட்டாங்க சார். அதை எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வச்சேன். வேலைக்காரவங்க பால். பெரிய வேலை. அதுல டயர்ட் ஆயிட்டீங்களா? சரி ரெஸ்ட் எடுங்க. தம்பி, என்ன கேம் பப்புச்சியா? எத்தனை பேரை கொண்டிருக்க? சார் இப்போதைக்கு ஒரு 4 பேர் சார். அப்படியா? மக்கள்ல எத்தனை பேரை கொண்டிருக்க? அவங்க கிடக்குறாங்க சார். அவங்க கிடக்குறாங்க. நல்ல அதிகாரி. எந்திரிங்க, போங்க எந்திரி போங்க. அப்பா, அலுவலகத்துக்கு வந்துதான் அரசு வேலை செய்யற நேரத்துல தான் தூங்குறீங்கன்னா, ஒரு கலெக்டர் நான் இருக்கும் போது தூங்கிட்டு இருக்கீங்க. பாவம், எனக்கே இந்த நிலைமைனா மக்கள் இவங்களை பார்க்க வராங்களே, அவங்களாம் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? சொந்த அலுவலகம் மாதிரி நடத்துகிறாங்களே. சரி.